ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1.5 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மட்டன் தாளிக்க நான் குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே மெத்தட்லேயே நீங்கள் நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி, எல்லா நான்வெஜ் ரெசிப்பியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால. நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கி விட்டுட்டு, எண்ணெயெல்லாம் இந்த அளவுக்கு பிரிஞ்ச உடனே நான் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் அந்த மசாலாலாம் அதுலேயே உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே போயிடும். அப்புறம் அடி பிடிச்சிருச்சுன்னா. இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மட்டன் வறுவல் செஞ்சு கொஞ்சமாக ரசம் வச்சுருந்தேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் அப்படியே விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நல்லா இதுலேயே தண்ணியெல்லாம் விட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசம்லாம் போய் உங்களுக்கு கிரேவி வாசனை வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போயுமே பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா மட்டன் பூ மாதிரி வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு நல்ல கிரேவி இனியும் திக்காக வேணும் அப்படின்னா இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா இனி கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாதத்துக்கு தான் வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் எனக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்ட்டு நான் இப்படியே விட்டுட்டேன். நீங்கள் இனி கொஞ்சம் திக்காக வேணும் கிரேவி அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு இனி கொஞ்சம் நீங்கள் திக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.